டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். யாரு அப்படி கோவிலை கண்டா உறுத்துது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவோம்னு கண்டுக்காம விட்டுருக்கணும். எதுக்கு ஆலயங்களுக்கு நம்ம சொத்தை சேர்க்கணும்னு. அப்புறம் 3000 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்களே அதையும் கண்டுக்காம விட்டுருக்கணும். இவங்க ஆட்சியில் 10 ஆண்டுகளாக எத்தனை 1000 கோவில்கள் கும்பாபிஷேகம் நாங்கள் சொல்ல முடியுமா? இப்போ அவருக்கு என்ன பேசுகிறாருன்னு தெரியல. அவர் முழுக்க 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 பாஜகவுடன் கட்சியை ஒப்படைத்து விட்டார். அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க டைரக்ஷனில் செயல்படுறாரு, அவ்வளோதான். அது அவருடைய சொந்த கருத்து, அவர் பேச்சுரிமை இருக்கு, பேசிட்டாரு. எங்க அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட். ஏங்க நாங்கள் எதுக்காக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம்? இப்போ 100 பேர் முதன்மை பயிற்சியாளர்களை இங்கே வர வச்சு பயிற்சி கொடுக்குறோம். எதுக்கு பயிற்சி கொடுக்குறோம்? 72 விழுக்காடு கிராம கமிட்டியை போட்டிருக்கோம். இன்னும் எஞ்சிய 28 விழுக்காடு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே போட போகிறோம். அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்குறோம், நவீன அடையாள அட்டை. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம்? எங்கள் கட்சியை வலிமையாக்குறதுக்காக கொடுக்குறோம். எங்கள் கட்சி வலிமையை பார்த்து எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவரா நீங்க தான் இருக்கீங்க. நீங்க தான் திமுக கிட்ட நாங்க தமிழ்நாட்டுல எங்க கட்சி வலுவா இருக்கு அப்படின்னு எடுத்து காமிச்சு கூடுதல் தொகுதிகளையோ அல்லது ஆட்சியில பங்கோ கேட்க வாய்ப்பு இருக்கா? நீங்க அந்த முடிவு எடுக்கிறது வாய்ப்பு இல்ல கரெக்ட். இது ஒரு தேசிய கட்சி, நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டிக்கு ஹைகமாண்ட் யார்? ஆல் இண்டியா காங்கிரஸ் பார்ட்டி. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்கோம். கடந்த தேர்தல் எவ்வளோ வலிமையாக இருந்தோம், இந்த தேர்தல் எவ்வளோ வலிமையாக இருக்கும். கடந்த தேர்தல் நாங்கள் 72 விழுக்காடை கம்ப்ளீட் பண்ணல வில்லேஜ் கமிட்டியை. இந்த தேர்தல் 72 விழுக்காடு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பயிற்சி கொடுக்குறோம் எல்லாருக்கும், சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம். எல்லாம் ஆன் ரெக்கார்ட். இது சும்மா ஒரு ஃபேக்காக பண்ணுறதெல்லாம் கிடையாது. போயிட்டு பாருங்கள், வார் ரூம் இருக்குது. ஒரு உறுப்பினருக்கும் வெரிஃபை பண்ணுறாங்க. வித்தவுட் வெரிஃபிகேஷன், வித்தவுட் ரிப்ளை கார்டு இஷ்யூ பண்ணுறதே கிடையாது. ஐடி ரூமில் அதை டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறாங்க. எல்லாமே சயின்டிஃபிக்காக பண்ணுறோம். யார் வேணாலும் நீங்கள் கூட போயிட்டு பார்க்கலாம். என்னன்ற வார் ரூமில் போய் பாருங்கள், ஐடி ரூமில் போய் பாருங்கள், அந்த ப்ராசஸ் எப்படின்னு பாருங்கள். அப்போ எல்லா கிராமங்களிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குறோம். இது ஒரு கூட்டு முயற்சி, எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். எங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? எங்களுக்கு ஒரு தயக்கமே கிடையாது. எங்க ஏசி செக்ரட்டரி எல்லோரும் ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் முடிவெடுக்க வேண்டியது யாரு? சொல்லுங்க. நீ ஒரு ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியில் நேஷனல் பார்ட்டியில் டிசிஷன் மேக்கிங் யாரா இருப்பாங்க? நேஷனல் லீடர் தான் இருப்பாங்க. சரி, உங்களுடைய ஆசை என்ன சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? இல்ல உங்க ஆசை என்ன, நான் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க சொல்றேன். சரி, நீங்க நீங்க ஆசைப்படுறத எங்க தலைமைக்கு நாங்க சொல்றோம். பலத்தை பலப்படுத்தி நம்ம பலப்படுத்தும் கட்சியை காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற குழு தலைவரா இருக்காரு. அவர் சொல்லக்கூடிய கருத்து அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்றீங்க. அப்ப அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கலையா? இல்லங்க, 2 விஷயம் தான். எனக்கும் கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு, எல்லாம் நான் பேசலாம். ஆனா எங்க ஹைகமாண்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம நான் பேசக்கூடாது. அது வயலேட் பண்ற மாதிரி ஆயிடும். எங்களுக்கு யாரு எங்க அகில இந்திய தலைமை யாரு? தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல், தமிழ்நாட்டில் மட்டும் எம்எல்ஏ எம்பி கிடையாது. இந்தியா முழுவதும் பறந்து விருந்து எல்லா மாநிலங்களிலும் எல்லா வெப்பங்களையும் 140 ஆண்டுகளாக பயணம் செய்கிற காங்கிரஸ் பேரியக்கம். எங்களுக்குன்ற ஒரு வரைமுறை இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது எங்களோட வலிமை என்னான்னு நாங்கள் தலைமைக்கிட்ட சொல்லுவோம். அந்த வலிமையை ஏற்று அவங்க கால்குலேட் பண்ணி அவங்க முடிவு பண்ணுவாங்க. பதவிகள், சான்றிதழ்கள், இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில திட்டங்கள் வச்சுருக்கோம். எங்கள் சேர்மன் கூட சேர்ந்து நாங்கள் அதை முடிவு பண்ணுறோம், தலைவர்கள்லாம் சேர்ந்து. அரசியல் அவர் அரசியல் செய்கிறாரு. அதில் நமக்கு அவர் என்ன அரசியலாக அவர் செஞ்சுட்டு போட்டோம். அவர் அரசியல் வேறு, எங்கள் அரசியல் வேறு. என்ன சிறப்பு வழி?
இருங்க. இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்கல்ல, எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேள்வியில் ஒரு அர்த்தம் இருக்கா அவங்க சொன்னதுல? சிறப்பு வழியின் தமிழ்நாடு ஆலயங்கள் எங்க இருக்கு? 2028ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அவர்கள், எனக்கு நினைவு தான் சொல்றேன், ரிட் பெட்டிஷன் 1700 நம்பர் 2022 சிறப்பு வழிபாடக்கூடாதுன்ட்டு ஸ்கிராப் பண்ணிட்டார், எடுத்துட்டார். 2022 எந்த ஆலயங்களும் தமிழ்நாட்டில் சிறப்பு வழிபாடே கிடையாது, விஐபி தரிசனம் கிடையாது. எங்கெங்க விஐபி தரிசனம் இருக்குன்னா விஐபி தரிசனுக்காக உட்காந்துருந்தான்னு சொல்றாங்க. பாஜக தலை பொய் பித்தலாட்டம் பண்றதெல்லாம் அவங்களுக்கு நிகர் அவங்க தான். இதுல பாருங்க, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏங்க என்னுடைய தொகுதியில் இருக்க கோவில், எங்கள் தொகுதியில் எவ்வளோ வல்லக்கோட்டை முருகன் கோவில், குன்றத்தூர் முருகன் கோவில், ஆதிகேச பெருமாள் கோவில், எவ்வளோ கோவில் இருக்கு, ஏராளமான கோவில்கள் இருக்கு. எனக்கு தெரியாது. நாளைக்கு ஈவன் முதலமைச்சராக வந்தால் கூட சிறப்பு வழிபாடு கிடையாது, சிறப்பு தரிசனன்றதே கிடையாது. அங்கே விஐபி தரிசனம் உச்ச நீதிமன்றத்தால் உயர் நீதிமன்றத்தால் 2022ஆம் ஆண்டு முடிச்சு வைக்கப்பட்டது. இந்த அம்மாவுக்கு வேணா சிறப்பு வழிபாடு செஞ்சிருக்கலாம். அன்றைக்கி எல்லா அதிகாரியும் அவங்க பின்னாடி தான் இருந்தாங்க, என்ன அனாதையாக விட்டுட்டு, அது வேற. ஆனால் பொய் பேசுறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. நான் எங்கள் தொகுதியில் வந்திருக்காங்க ஒரு பெண்மணி, ரைட், எங்கள் தலைவருடைய மக வேற. நான் நல்லா கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் கவனிச்சிங்கன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு சின்ன குறை வச்சோமா? ஆனால் குறை ஏற்பட்டது எனக்கு மட்டும்தான். நான் அதையும் சொன்னால் மன்னிச்சிட்டேன், அது என்னோட முடியட்டும், இது தொடர வேண்டாம், அந்த அதிகாரிகளையும் யாரையும் நீங்கள் இது பண்ண வேண்டாம், தண்டனை கொடுக்க வேண்டாம், நான் விட்டுட்டேன். நான் பெருந்தன்மையாக இருக்கேன். பாஜக தலைவர் அந்த பெருந்தன்மை வேணும்ல, அஃபெக்ட் ஆனவன் நான் தானே. என் தொகுதியில் என்னுடைய இடத்துல இருக்க கோவில், என் கிராம கோவிலில் மேலே வரைச்சு மரியாதையோடு அனுப்புகிறல. நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சா? எவ்வளோ பெருமைக்குரியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். இதுமாரி கொச்சைப்படுத்தி பேசுறதுன்னா சிறப்பு தரிசனம் எங்கே இருக்குது? ஜஸ்டிஸ் சுப்பிரமணியத்தை போய் கேட்க சொல்லுங்கள். 2022 அவர் தான் ரிட் பெட்டிஷன் நம்பர் 1700 படிக்க சொல்லுங்கள். உங்களுடைய ஆசை என்னவோ நான் அதை சொல்றேன். நான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தொண்டருடைய மனசாட்சியாக தான் நாங்கள் இங்கே செயல்பட்டு இருக்கோம். அந்த மனசாட்சியாக செயல்படுவது தான் கிராம கமிட்டியில் ரொம்ப கவனம் செலுத்தி கிராமமாக ஓடிட்டு இருக்கோம். கடந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியெல்லாம் சுற்றுப்பயணம் முடித்து அடையாள அட்டை வழங்கியிருக்கோம். ஒரு ஆதாரம் இல்லாமல் எந்தவித சயின்டிஃபிக் மெத்தட் இல்லாமல் செய்யக்கூடாதுன்னு ஆதாரபூர்வமாக ஒரு பணியும் செஞ்சுட்டு இருக்கோம். எதுக்கு செய்கிறோம்? எங்கள் கட்சியை பலப்படுத்தணும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். 2021 தேர்தலை விட ஒரு தொகுதியிலும் 25,000 வாக்குகள் காங்கிரஸால் கூடுதலாக கிடைக்கப்படும். அந்த ஒர்க் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுப்போம். வாங்க வாங்க வாங்கண்ணா, வாங்க வாங்க வாங்க. எப்படி வாங்கண்ணா, எப்படி வாங்கண்ணா, இப்படி வாங்க, உட்காருங்க. சரி, வாங்கண்ணே. அதாவதுங்க, பாஜகன்றது ஒரு வெறுப்பு அரசியல், ஹேட் பாலிடிக்ஸ்ன்னுவாங்க. அதுக்கு நிகர் உலகத்திலே எந்த கட்சியும் கிடையாது. பாஜகவில் மட்டும்தான் அந்த கேவலமான வேலையெல்லாம் பண்ண முடியும். ரைட், தேங்க்யூ. இந்த தென் சென்னை வருகின்ற பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி வருகின்ற 12ஆம் தேதி இல்லை சொல்கிறேன் 12ஆம் தேதி குடியாத்தத்தில் பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த பகுதியில் குடியாத்தத்தில் பிறந்தநாள் விழா பெருந்தலைவர் காமராஜருக்கு எடுக்கப்படுகிறது. அங்கே மாநாடு, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், பெருந்தலைவர் காமராஜர் புகழை பாடுவோன்ற தலைப்பில் எங்களுடைய தலைவர் பெருமக்கெல்லாம் கலந்துக்க இருக்காங்க. 13ஆம் தேதி தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக முப்பெரும் விழா, பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா, இந்திய அரசியலமைப்பை காப்போம் நிகழ்ச்சி, நவீன அடையாள அட்டை இங்கே இருக்கின்ற கமிட்டிகளுக்கு வழங்கும் விழா. இதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய மாநில தலைவர்கள். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.